சீமான். இவர் திரைப்படக்குழுவாக இருந்ததால் என்னவோ கதை சொல்வது இவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. எப்படி ஒவ்வொரு சினிமா கதாநாயகர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கிறதோ அதே போல கையை உயர்த்தி உயர்த்தி பேசுவதுதான் இவரின் ஸ்டைல். இவங்கள மாதிரி ஒரு முட்டாப்பை கூட்டத்தை நீங்க உலகிலே பார்க்க முடியாது. சீமானும் சர்ச்சைகளும் ஒட்டி பிறவாத இரட்டை குழந்தைகள். இவர் மீது நடிகை விஜயலட்சுமி எப்போது சர்ச்சை என்னும் புள்ளியை வைத்தாரோ அன்று தொடங்கி இன்று வரை நீண்டு செல்கிறது சீமானின் அலங்கோலம். ஸ்டைல் மன்னன் சீமான் சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்டு 800 படம் குறித்த விஜய் சேதுபதியின் சர்ச்சை குறித்து பேசினார். அப்போது மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு இலங்கை கச்சேரியில் பாட வாய்ப்பு வந்தபோது எதிர்ப்பு வருமோ என்று நினைத்து போய் பாடிட்டு வரட்டுமாடா தம்பி என்று தன்னிடம் SPBயே கேட்டதாக சீமான் தெரிவித்தார். மறைந்து விட்டார்கள், அது பெரிய துயர செய்தி. ஆனால் இலங்கையில போய் நான் பாடிட்டு வரட்டா, என்னை கூப்பிடுறாங்களா மகனே அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா இப்படி எல்லாம் கேட்பானுங்க. அவமானமா போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மேலும் SPBயின் பாடல்களிலேயே தனக்கு மிகவும் பிடித்த பாடல்களாக முதல் மரியாதை படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலையும் சின்ன கவுண்டர் படத்தில் ஜானகி பாடிய பாடலையும் கூறி SPBயின் ஆயிரக்கணக்கான பாடல்களில் தனக்கு மிகவும் பிடித்தமானவை இந்த 2 பாடல்கள் தான் என சீமானின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுல குறிப்பா முதல் மரியாதையில வர அந்த பூங்காத்து திரும்புமாங்கிற பாட்டு, ஏற்கனவே இலங்கைக்கு சென்றபோது ஆமைக்கறி, இட்லி கறி, AK-74 துப்பாக்கியால் சுட்ட ஒரே நபர் தான் என வெரைட்டிகளில் கதை சொல்லிய சீமான், ஆமக்கறி சாப்பிட்டேன் AK-74 ஒண்ணு இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிற உனக்கு என்ன வலிக்குது? தற்போது SPBயின் பெயரை பயன்படுத்த இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பரம்பரை படம் தானே, புதுசா பாட்டு எழுதுறோம், நம்பலாமா? ஏன் விதவிதமான வெரைட்டிகளில் சீமான் கதை சொல்வதாகவும், கதை சொல்வதில் வல்லவர்களாக சொல்லப்படும் நம்ம ஊர் பாட்டிகளுக்கும் சீமானுக்கும் போட்டி வைத்தார். சீமான் தான் நிச்சயம் ஜெயிப்பார் என்றும் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. இது வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் சீமான் சொல்வது நிஜமல்ல, கதை என்பதை உணர்ந்து கொள்ளாத அவரின் பிரதர்ஸ் நிலைமையை நினைத்தால் பரிதாபமாக இருப்பதாக வலைதளவாசிகள் கிண்டல் அடித்து வருகின்றனர். ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். வாடா தம்பி, நம்ம கட்சி வேலையா இருக்கு.